வெனஸ்டே ஈவினிங் போல் எடுத்த விளாக் தான். வெனஸ்டே ஈவினிங் வந்து என் தம்பிக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம், அதுவும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு யோசனை வந்துச்சு. சரி, சோயா இருந்துச்சா, சோயா பன்னி நல்லா தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சு அதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு தான், ஒரு 5 ப்ரெட்டை எடுத்து நல்லா தூள் பண்ணி எடுத்தாச்சு. அது கூட நம்ம ஆனியன், கடலமாவு ஒரு ஸ்பூன், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு கொஞ்சம்னா மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தழை, வெங்காயம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு, ஒரு தண்ணியே அதிகம் ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக தெளித்து விட்டு இது பண்ணாவே போதும். லாஸ்ட்டாக வந்து ஒரு மைதா மாவில் ஒரு டிப் பண்ணி எடுத்து லாஸ்ட்டாக ஒரு அந்த ப்ரெட் துகளில் போட்டு எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான கட்லெட் ரெடி, சோயா கட்லெட் ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. நம்ம சேனலில் வந்து ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஒரு இலக்கியத்தையும் சாமி கும்பிட்டாவே கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்கும். நான் அப்படி தான் சாமி கும்பிட்டுருந்தேன். பாய்.